நான் காலேஜ் படிக்கிறப்பவே பணம் சம்பாதிக்கிறது எப்படின்றத நான் கத்திருந்தேன் அப்படின்னா, இந்நேரம் நான் ஒரு கோடீஸ்வரனா ஆயிருப்பேன். பட் இப்பவும் பிரச்சனை இல்ல. கோடீஸ்வரனா ஆக முடியும். அதுக்கு என்ன பண்ணணுன்றத கிளியரா நான் சொல்றேன். இப்ப நீங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கலாம், காலேஜ் படிச்சுட்டு இருக்கலாம், ஜாப்ல இருக்கலாம், ஜாப்ல இல்லாம இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். உங்களால இன்னொருத்தங்க லைஃப்ல ஏதாவது ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ண முடியுமா? ஏதாவது ஒரு வேல்யூவ குடுக்க முடியுமா? அந்த வேல்யூ குடுக்கறதுக்கான ஸ்கில் என்ன? அந்த ஸ்கில்ல நீங்க எப்படி கத்துக்க போறீங்க? அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? அத நம்ம கத்துக்கிட்டா நம்மளால எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும்? இப்படின்றத மட்டும் தான் இப்ப நீங்க யோசிக்கணும். பணம்ன்றது வந்து அவுட்கம். பணத்த மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நான் எப்படி ஒரு வேல்யூவ இவங்களுக்கு குடுக்குறது? இப்ப நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங்ல ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நான் முடிக்கிறேன் அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்டோட வேல்யூ ₹10,000. நான் ஒரு வேல்யூவா உங்களுக்கு குடுக்குறேன். அதுக்கான மணிய தான் அவங்க எனக்கு குடுக்குறாங்க. கரெக்ட்டா? ஸோ சேம் அதே மாரி தான். நீங்க எப்படி வந்து ஒரு வேல்யூவ இன்னொருத்தங்களுக்கு குடுத்து அத பணமா மாத்த போறீங்க அப்படின்றது தான் கேம். ஓகேவா? ஒரு ஹியூமன் தான் இன்னொரு ஹியூமன பணக்காரனாக்குறாங்க. கடவுள் வந்து உங்களுக்கு வானத்திலிருந்து பணம் குடுக்க போறது கிடையாது. ஓகேவா? இந்த கான்செப்ட்ட ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. உங்களால ஒரு பெர்சனுக்கு வேல்யூ குடுக்க முடியுமா? கம்மியான வேல்யூ குடுத்தீங்கன்னா பணம் கம்மியா சம்பாதிப்பீங்க. அதுவே அதிகமான வேல்யூ குடுத்தீங்கன்னா அதிகமா பணம் சம்பாதிப்பீங்க. இப்ப என்னோட கோர்ஸோட வேல்யூ ஜஸ்ட் 999 வச்சுக்கோங்க. நான் என்னோட கோர்ஸ 10,000 பீப்பிளுக்கு நான் குடுத்தேன்னா 1 crore நான் ஏர்ன் பண்ணுவேன். அதுவே வந்து 20,000 பீப்பிளுக்கு நான் குடுத்தேன்னா 2 crores நான் ஏர்ன் பண்ணுவேன். ஸோ வந்து கேம் உங்களுக்கு புரியுதா? உங்களால எவ்ளோ பேருக்கு உங்க வேல்யூவ குடுக்க முடியும்? உங்களால எவ்ளோ பேரோட லைஃப இம்பாக்ட் பண்ண முடியும்? இதுதான் நீங்க யோசிக்கணும். ஸோ பணத்த சம்பாதிக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து எந்தவித எடிட்டுமே இருந்திருக்காது. எஸ்எஃப்எக்ஸ், பேக்கிரவுண்ட் மியூசிக் எதுவுமே இருந்திருக்காது. ஒரு 15 to 30 டேஸ்க்கு என்னோட லைஃப்ல நான் என்னென்னலாம் பண்ணேன், என்னோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். வித்தவுட் எடிட்ல. ரஃப் கட் மட்டும் தான் நான் பண்ணி போஸ்ட்டே போட போறேன். இந்த ஒரு வீடியோவ ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்கு தாராளமா டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு காப்பிரைட்ஸ்லாம் வந்து எதுவுமே குடுக்க போறது கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ நீங்க YouTubeல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவே நீங்க Instagramல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நம்ம சேனல ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்ல நான் இவ்வளவு நாள் என்னெல்லாம் பண்ணியிருக்கனோ, என்னோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸுமே ஒரு வீடியோவா நான் ஷேர் பண்றேன். ஜஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு உங்க லைஃப்ல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. சோ தேங்க் யூ சோ மச் கைஸ். அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். பை.